அவனோட சட்டை அழுக்குப்பட்டு கிழிஞ்சிருக்கு. பல மாசங்களா சாப்பிடாத மாதிரியே உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் வெளியே தெரியுது. அங்க இருக்கிற யாருமே இவனை கண்டுக்கல. ஒரு ஆள் மட்டும் இவன் பக்கத்துல வந்து ஒரு பண்ணை வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா அந்த பண்ணை எடுக்கிறது கூட என் உடம்புல தெம்பில்ல. திடீர்னு ஒரு சின்ன குழந்தையோட குரல் கேக்குது. செட்சுகோ அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாம அங்கேயே சரிஞ்சு இறந்து போயிடுறான். அந்த பக்கமா வந்த ஆபீசர் இவனை பார்த்ததும் இவனும் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்றாரு. அவனோட பாக்கெட்டை செக் பண்ணும்போது ஒரு அழுக்கான டின் இருந்துச்சு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்கும்போது அதை என்ன பண்றது, தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அதை ஒரு இடத்துல தூக்கி போட அதுல இருந்து சாம்பலும் எலும்புகளும் வெளியே வருது. அது அந்த பூமியில போட்டதும் அந்த இடமே மின்மினி பூச்சிகளால மிளற அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணு எந்திரிக்கிறா. இந்த பொண்ணு அந்த பையனை பார்க்க பக்கத்துல போகும்போது இவளோட தோள்பட்டையில யாரோ கை வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த தூண்ல இறந்து கிடக்குற அந்த பையன் தான். இவனை பார்த்ததுமே அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறா. அந்த ஆபீஸை தூக்கி போட்டு அந்த டின்னை எடுக்கிறான். அது ஒரு ஃப்ரூட் கேண்டி டின்னா மாறிடுது. ரெண்டு பேருமே சேர்ந்து ரயில்ல பயணம் பண்றாங்க. வெளியே ஒரு போர் நடக்கிற மாதிரி இருக்கு. விமானங்கள்ல இருந்து குண்டு மலை பொழியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுங்கிற கடந்த காலத்தை காட்டுறாங்க.